ஹாய் கைஸ். சம்பவம் அத்தியாயம் 1. இந்த கதையில டைம் லைனையும், டைம் லூப்பையும் எப்படி சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். என்னதான் நம்ம தமிழ் ரசிகர்கள் புத்திசாலியா இருந்தாலும், இது நேயர் விருப்பம். முதல்ல டைம் லூப்னா என்னன்னா, ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஒரு காரணத்த நோக்கி அது நகரும். அந்த காரணம் முடிஞ்சதும் அந்த லூப் கட் ஆயிரும். நம்ம மாநாடு படம் மாதிரி. டைம் லைன்னா என்னன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க 8 மணிக்கு கிளம்புறீங்க. நீங்க போறதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட் வெளிய போயிட்டாரு. அவர் கிளம்புனது 10 மணிக்கு. இப்ப நீங்க வீட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புறீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்காரு. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற ஷூவ கடன் கேட்குறீங்க. ஆனா, இதுல ட்விஸ்ட் என்னன்னா, எந்த ஷூவ கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுதான் அவர் அன்னைக்கு போட்டுட்டு போற பிளான்ல இருக்காரு. நீங்க கேட்டதும் உங்களுக்கு அது தந்துட்டு, அவர் வேற ஒண்ணு போட்டுட்டு போயிட்டாரு. உங்களுக்கு தேவையான ஷூ இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப டைம்லைன் 1ல உங்களுக்கு ஷூ கிடைக்கல. இப்ப டைம்லைன் 2ல ஷூ கிடைச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்ட் முதல் டைம்லைன்ல ஒரு ஷூ கலர் போட்டிருப்பாரு. டைம்லைன் 2ல வேற கலர் ஷூ போட்டிருப்பாரு. இதான் டைம்லைன். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டுல ஒரு காக்கா சிலை இருக்கு. அத சுத்தி 4 காலம் சுத்திட்டு இருக்கு. முதல் காலம் அந்த போர்ச்சுகீசிய ராஜா அந்த கிராமத்தை அழிச்சது. 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி காலம். 2வது காலம் 1960 அந்த போர்ச்சுகீச லேடி அவளோட காதலனையும் அவளோட அஃபேர்ல இருந்த பொண்ணையும் கொன்னது. 3வது காலம் 1994 மே 26 பெருமலை ஸ்டேஷன்ல இருந்து காட்டுக்குள்ள தப்பிச்ச கைதிகளை தேடிட்டு வந்த போலீஸ்காரங்களோட காலம். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஆனந்த் பாப்பாரு. அந்த காலமும் அதுவும் 1994 காலகட்டம் தான். அதாவது 1994 மே 26. ஆனந்த், அசோகன் அப்புறம் ரெஜி இருக்கிற காலம் 2026. இந்த 4வது காலகட்டத்தில இருக்கிற ஆனந்த், அசோகன் அப்புறம் ரெஜி வாக்கி டாக்கில 1994ல இருக்கிற ஸ்டீஃபனோட குரல கேட்டு அவர காப்பாத்த உள்ள வந்தவங்க. இந்த காடு அதிகமான சத்தத்தையோ, ரத்தம் படும்போதோ இங்க இருக்கிற 4 காலத்துல ஏதாவது ஒரு காலத்துல அந்த நபர் போய் நின்னுருவாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு டைம்லைன் ஒண்ணு உருவாகும். இப்படி எத்தனை தடவை நடக்குதோ அத்தனை டைம்லைன் ஒருத்தருக்கும் உருவாகும். அந்த ரத்த காயப்பட காரணமா இருக்கிற சம்பவம் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். யாரும் புதுசா வரலன்னா இங்க மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளேயே நடக்கும். 2026ல ஆனந்த், அசோகன் அப்புறம் ரெஜி இவங்க நுழைஞ்சதால இவங்களுக்கும் நடக்குது. ஸோ இந்த படத்தோட ஃபுல் விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.